டேவிட்டே சீக்கிரமா கிளம்புப்பா, மணி 10 மணி ஆகுதுப்பா. என்னம்மா மணி 10 தானமா ஆகுது? இருமா நான் எந்திரிச்சு போறேம்மா. சீக்கிரமா கிளம்புப்பா, ஜெபம் பண்ணிட்டு கிளம்பணும்ல, ஜெபம் பண்ணிட்டு கிளம்புப்பா. எப்ப பாரு ஜபம் ஜபம்னு போமா, உனக்கு ஒரு வேலையே இல்லம்மா. டேவிடே டேவிடே தம்பி என்னோடலாம் சேராதப்பா, இவெல்லாம் எதுக்குப்பா வந்திருக்கான்? நீ வாய மூடுமா, எனக்கு எல்லாம் தெரியும். இவனோட தான் நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன். தம்பி நீதிமொழிகள்ல ஒரு அதிகாரத்தையாவது வாசிட்டு போப்பா. தப்பு மேல தப்பு பண்ணாதப்பா. இந்த களவு இந்த பொய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா பிள்ளையா மாறிருப்பா. அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம். எப்ப பாரு இதே புராணம் தானா? இப்போ நான் சொல்றது ஒண்ணுமே உனக்கு தெரியாது. நீ ஒவ்வொரு தடையும் தப்பு பண்ணிட்டு வர்றப்போ அந்த கேவலம் எனக்கு தான் தெரியும். இல்ல வேலை, உங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல. உன்னை ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நீ துன்மார்க்கனா அலையிற. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டுமா, நான் கிளம்புறேன். என்னப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா நான் போயிட்டு வரேன். டேய் மாப்பிள்ள, எவ்வளோ நாள் தான்டா இப்படி சின்ன சின்ன திருட்டா செஞ்சு என்னைக்கிடா பெரிய ஆளா மாற போறோம்? மாப்பிள்ள நம்ம பெருசா செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, ஊருக்காரங்க நமக்கு பெருசா செஞ்சிருவாங்க. ஏதோ சின்ன சின்னதாக தப்பு பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து அப்பப்போ என்னை வந்து காப்பாத்திட்டு இருக்கு. டேய் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுடா, நான் பாத்துக்கிறேன்டா. டேய் நாளைக்கு நம்ம பக்கத்து தெருல நம்ம கவுன்சிலர் வீட்டில் யாருமே கிடையாது. நாளைக்கு அங்கே போய் கைவரிசை காட்டுறோம்டா. சும்மா கலக்குறோம், எல்லாத்தையும் ஆட்டையே போடுறோம். சரியா? மாப்பிள்ள ஏதோ சொல்ற, பிளான போடும், வெற்றி நம்மதே. வா போலாம். என்னடா ஒருத்தர் வந்தாலே ஆபத்து, இதுல 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. எதுவும் பெருசா பிளான் எதுவும் போட்டிருக்கீங்களா? எப்படில கரெக்டா கண்டுபிடிச்சாரு? சாச்சா அப்படிலாம் கிடையாதுண்ணே, நீங்க வேற. நாங்க திரும்பி நாளாச்சுறேன், முன்ன முதல்ல இப்படி கிடையாதுண்ணே. ஏதோ சொல்றீங்க, திருந்துனா சரிதான், பரலோகமாவது போவீங்க. அண்ணா 2 டீ போடுங்கண்ணே. அதுல 1 சீனி கம்மி, இன்னொன்னு சீனி தூக்கலா. சரிப்பா போட்டுருவோம். டேய் தம்பிலா இந்தாங்கப்பா. டீ அரும் சுவையும் அப்படியே நாக்குல நடமாடுது பாத்துக்கோ. டீ கடைக்காரனே. டேய் கலவாணி பசங்களா இருக்காங்கடா, பணம் பர்ஸ் தான் பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. வா வா அண்ணா, ஒரு டீ போடுங்க. அண்ணா எனக்கு ஒரு டீ. டேய் அப்படியே கவுன்சிலர் வீட்டு பக்கம் போய் பார்க்கலாம், வா. போலாம். டேய் மாப்பிள்ள, கவுன்சிலர் வீடு பூட்டி தான்டா இருக்குது. நாளைக்கு கண்டிப்பா ஆட்டையே போட்டுற வேண்டியதுதான். மாப்பிள்ள அதுல அட்டிக்கிற காசுல எனக்கு ஒரு நல்ல செல்போன் ஒன்று வாங்கணும்டா. டேய் முட்டா பையில, 1 1 2 3 வாங்கலாம்டா. அங்க அவ்வளவு பணம் இருக்குடா. மாப்பிள்ள என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் மாட்டிக்கிட்டா பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியும்ல. ஏற்கனவே எங்க அம்மா முகத்துக்காக தான் என்ன விட்டுருக்காங்க. இதுக்கு மேலேயும் தப்பு பண்ணேன்னா என்ன தண்டனை கொடுப்போம்னு எங்களுக்கே தெரியாதுன்னு பஞ்சாயத்துல வேற ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதான் மாப்பிள்ள பயமா இருக்கு. சரி மாப்பிள்ள நாளைக்கு பாப்போமா? சரிடா நாளைக்கு பாப்போம்டா.
தம்பி தப்பு எதுவும் பண்ணிட்டு வரலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. டேய் எதையும் சாதிக்க போற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேடா. இப்படி சும்மா இருக்கிறதுக்கு பைபிளை வாசிச்சுக்கலாம் இருக்கலாம்லடா. நான் அப்போதே பைபிள்லாம் வாசிட்டேம்மா. நீங்கள் வாசிங்கம்மா. ஹலோ மாப்பிள்ள, என்னடா பண்ற? டேய் வண்டியில போயிட்டு இருக்கேன்டா. இப்போ எங்கடா ஃபோன் பண்ண? நாளைக்கு எப்படா திருட போறோம்? காலைல சரியா 6 மணிக்கு வந்துடுறா. காலையிலையா? காலையிலன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னடா பண்றது? டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா. நாளைக்கு லைட்டை கழட்டுற மாதிரி அவர் வீட்டுக்குள்ள போயிடலாம்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா, பாத்துக்கலாம்டா. அது எப்பட்றா? சாவி இல்லாத வீட்டுக்குள்ள எப்பட்றா போக முடியும்? எங்க அப்பா தான் அங்க வாட்ச்மேன் வேலை பார்க்காருல. காலையில அவர் வாட்ச்மேன் வரமாட்டாரு, நைட்டு மட்டும் தான் அவர் வாட்ச்மேன் டியூட்டி பார்க்காரு. அதனால காலைல நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? லூஸ் மாதிரி பேசாத. டேய் மாப்பிள்ள செம்மட்டா, உன்ன மாதிரி அறிவாளி நம்ம பிறந்து தான்டா வரணும். புகழ்ந்ததெல்லாம் போதும். நாளைக்கு மறக்காம கத்தி எடுத்துட்டு வந்துரு. கத்தியா? அதெல்லாம் எதுக்குடா? அதெல்லாம் வேண்டாம்டா. சொன்னதை மட்டும் செய். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். வச்சுறேன்னா? ஓகேடா மாப்பிள்ள, நான் வைக்கிறேன்டா. கனவா? தூக்கமே போச்சே. தம்பி தம்பி இந்தா யாரோ போன் பண்றாங்கடா. என்னம்மா நீ? ஃபோன்லாம் யாரும் அடிக்கலம்மா, இது அலாரம்மா. நாளைக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணும். வெண்ணி போட்டு வை, நான் சீக்கிரமா கிளம்பணும். என்னடா இது அதிசயமா இருக்கு. 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிட்ட. ஆண்டவர் தான் உன் மனசை மாத்திட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். டேவிட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. என்னம்மா? சொல்லுங்கம்மா. நான் சொல்றத கவனமா கேளுப்பா. தப்பு தண்டாலாம் எதுவும் பண்ணாதப்பா. முன்னே மாதிரிலாம் எனக்கு வேலை செய்ய முடியலப்பா. வயசு வேற ஆகிட்டு போகுது. நாளைக்கு நான் படுத்தா கூட என்னை பார்க்கறதுக்கு நீ தானப்பா இருக்க. நம்ம அப்பாவும் மறிச்சு ஏசப்பா கிட்ட போயாச்சு. நீ நல்லவனா மாறி பைபிளை கையில எடுத்து பிரசங்கம் பண்ணணும்ப்பா. அதை என் கண்ணால பார்க்கணும்ப்பா. இந்த நேரமே என் உயிர் போனா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும்பா. என்னம்மா இப்படி காலையில லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ ஒன்ட்டு சொல்லணும்னு தோணுச்சுப்பா. அம்மா நீ சொல்ற, நான் கேட்டுக்கிறேம்மா. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை விட்டுருமா ப்ளீஸ்மா. நாளையில இருந்து நீ சொல்ற மாதிரி அப்படி நடந்துடுறமா? சரிப்பா, நீ திருந்திட்டேன்னு நான் நினைக்கிறேன். சரி இன்னைக்கு ஒரு நாளும் போயிட்டு வாப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. எப்பவுமே தாயோட பேச்சை கேட்காத டேவிட் இன்னைக்கு அவங்க அம்மா பேசுனதுல அவனோட மனசு கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா டேவிட் எப்படி மாற போறான், இப்போ அவன் என்ன செய்ய போறான் பாருங்க. டேய் நீ எங்கடா இருக்க? நான் கவுன்சிலர் வீட்டு ஏரியால தான்டா இருக்கேன். டேய் நான் அங்க தான்டா வந்துட்டு இருக்கேன். 2 நிமிஷத்துல வந்துருவேன்டா. சீக்கிரம் வாடா. மாப்ள கத்தி எடுத்துட்டு வந்துட்டியா? கத்திலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி பொறு, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுறேன்டா. சரி வச்சிரேன்டா.
டேய் தெருல யாருமே இல்லாத நேரம் பார்த்து உள்ள போயிடணும் சரியா? இன்னைக்கு இதில் அடிக்கிற லம்பா அமௌண்டோட எல்லாத்தையும் விட்டுறணும்டா. என்னடா ஞானப்பழம் மாதிரி பேசுற? இல்லைடா, இன்னைக்கு எங்கள் அம்மா காலையில் பேசுனது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குடா. அப்படியா? நீ வேணா திருந்திக்கோ, எனக்கெல்லாம் இன்னும் நிறைய பணம் வேணும். டேய் மாப்பிள்ள, ஸ்பாட்டை நெருங்க அப்படியே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? அன்னைக்கு வாசி ஸ்பாட் வந்துட்டு. டேய் மாப்பிள்ள, சாவி எங்கடா? சாவி எடுறா. மாப்பிள்ள வண்டியில மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ச்சே, என்னடா ஓப்பனிங்லேயே சொதப்புறியடா. எடுத்துட்டு வாடா. சாரி மாப்பிள்ள, இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். இவ்வளோ பரபரப்பா எங்கடா ஓடுற? ஒன்றும் இல்லைண்ணே, அப்பா கவுன்சில் வீட்டில் பல்ப் மாட்ட சொன்னாங்கண்ணே, அதானே. உங்க அப்பா டியூட்டிக்கு வரலையா? நைட்டு வருவாங்க. நைட்டு வருவாங்களோ? சரி சரி, இன்னைக்கு சாயந்தரம் கவுன்சிலர் வரேனாரு, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாரு. சரி நான் கிளம்புறேன்டா. சரிண்ணா சரிண்ணா. டேய் பார்த்து வாடா. மெல்ல மெல்லடா. டேய் மாப்பிள்ள, சீக்கிரம் போடா. இருடா, அதான் நான் திறக்கிறேன்லடா, திறக்கேன். டேய், இன்னைக்கு சாயங்காலம் கவுன்சிலர் வந்துடுறதா டீ கடைக்காரர் சொல்லியிருக்காரு. பீரோவில் திறந்து பீரோவில் பணத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிடும் சரியா? ஆமாடா, நீ சொல்றேன்னு சரிதான். பொருள் ஏதாவது எடுத்தா மாட்டிக்கோண்டா. சே, இந்த கத்தி வேற குத்திக்கிட்டே இருக்குடா. சரிடா வாடா. டேய் மாப்பிள்ள, பீரோவில் இருந்தா இருக்குடா. பாவி, எவ்வளவு பணம் இருக்கு? டேய் மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம். டேய் சீக்கிரம்டா. தம்பி, ஒரு பார்சல் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருப்போம். அதுக்கு நானே பையன்கிட்ட கொடுத்து விட்றேன். எவன்டா அது கதவை திறந்தது? டேய் யார் அது? டேய் யார் அது? டேய் திருட்டு பயல்களா, யாரா நீங்க? அண்ணா விடுங்கண்ணா. ஏய், டேய் கதவு போடுறா. டேய் வாடா, ஓடிரலடா. நான் சொல்றத மட்டும் செய், கதவு போட்டு சீக்கிரம். டேய் கத்தியை தூக்கி போடுறா. டேய் கத்தில இப்ப எதுக்குடா? டேய் சொல்றது மட்டும் செய்டா, கத்தியை தாடா. டேய் பணத்தெல்லாம் எடுத்து வச்சில, அந்த பையன் என்கிட்ட தா. நாளை காலைல ஃபோன் பண்றேன், கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துரு. பணத்தை பங்கு போட்டுக்கலாம். இப்போ எங்கேயாவது தப்பிச்சு ஓடிரு. இதுக்கப்புறமா டேவிட்டை ஊர் மக்கள் கையும் களவுமா பிடிச்சிடறாங்க. டேவிட்டை கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்துறாங்க. இதுக்கப்புறமா பஞ்சாயத்துல என்ன நடக்க போகுது பாருங்க. டேய் என்னப்பா இது? இவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரி வராது.
சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருந்தான், களவு பண்ணான், திருடுனா, அடிச்சான், பிடிச்சான், விட்டாச்சு. இன்னைக்கு கொலை வர வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். எல்லா பயிலும் திரும்பி இப்படி இவனை மாதிரி கிளம்பிடுவேன். இவனை இப்படியே விடக்கூடாது. நான் ஊர் கமிட்டியில பேசிதான் இவனை என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும். ஊர் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்க பேசி முடிவு பண்ணதுல இவனை நாம இப்படியே விட முடியாது. இவன் அப்படியே சின்ன சின்ன தப்பா பண்ணி இன்னைக்கு கொலை வர வந்துட்டான். அதனால இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் இளைய தலைமுறைக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். நாளை பின்ன எவனும் இந்த கொலைன்ற முடிவுக்கு போக கூடாது. இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஊர் கமிட்டி முடிவு பண்ணிருக்கு. என்னப்பா இது, 20 வருஷத்துல இந்த மாதிரி தண்டனை யாருக்குமே கொடுத்தது இல்ல, திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டீங்க? 1க்கு 2 தரம் நல்லா யோசிச்சுக்கோங்க. 20 வருஷமா கொடுக்கணும்னா 20 வருஷமா இப்படி ஒரு கொலையோ இந்த தப்போ நடந்ததே இல்லை நம்ம ஏரியாவில். இப்பதான் முதல்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. அதனால இதுக்கு தூக்கு தண்டனை தான் முடிவு. இப்படி பண்ணாதான் புதிய தலைமுறையும் திருந்தும். தூக்கு மேடை ரெடி பண்ணுங்கடா அவனுக்கு. எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. நம்ம ஊர் வழக்கப்படி ஊரு மணி அடிச்சோன்னா இவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிடணும். தப்பு பண்றப்பெல்லாம் வந்து காப்பாத்துற தன்னோட தாய் இப்படிப்பட்ட நிலைமையிலையும் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்டோட கண்கள் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பாருங்க. ஊர் மணி அடிக்க ஆள் அனுப்பியாச்சாப்பா? அதெல்லாம் அனுப்பியாச்சியா. என்னடா இன்னும் ஊர் மணி அடிக்கலையே? என்ன ஆச்சு? சத்தம் கேட்கலையடா, மணி சத்தம் கேட்கலையே. என்னன்னு பாருங்க, ஒருத்தன் போய் அந்த ஊர் மணி என்னாச்சுன்னு போய் பாருப்பா. ஊர் மணி ஒழிச்சிட்டா டேவிட்டை தூக்குல தொங்க விட்டு தண்டனை நிறைவேற்றிடுவாங்க அப்படிங்கிறதுனால டேவிட்டோட அம்மா அந்த ஊர் மணியோட நாக்கை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. மணி அடிச்சதும் அந்த அம்மா தாறுமாறா அவங்களோட உடல்ல காயம்பட்டது. ஊர் மக்கள்லாம் போய் அந்த மணியில இருந்து டேவிட்டோட அம்மாவை இறக்கி கீழே கொண்டு வராங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. அம்மா, ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் என் பிள்ளைய மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. தம்பி, உனக்கு நான் எவ்வளவோ சொன்னப்பா, நீ கீழ்படியலப்பா. பாவத்துக்கு மேல பாவமா செஞ்சு வாழ்க்கையே கெடுத்துட்டியப்பா. இனியாவது ஆண்டவருக்கு ஏத்த வாழ்க்கைய வாழப்பா. உனக்காகவே நீ தண்டனை அனுபவிச்சிட கூடாதுன்னு நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன்ப்பா. நீ நல்லா திருந்தி வாழப்பா, வாழப்பா. கற்பனைகளை கை கொள்ளணும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரை நேசிப்பா. அவர்தான் இந்த உலகத்துல உன்னை படைச்சாரு. அவருக்காண்டி வாழணும். நீ உன்னுடைய அன்பை அவருக்கு திருப்பி செலுத்தணும்ப்பா. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் உன் இதயத்துல நீ பதிச்சு வச்சுக்கப்பா. அந்த வசனம் தான் உனக்கு ஆறுதல், உனக்கு ஆசீர்வாதத்தையும் தரும்பா. ஆண்டவரே, இந்த பாவிய மன்னிச்சுக்கோங்கப்பா. இனி நான் தப்பு பண்ண மாட்டேன்பா. இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, டேவிட் பெற வேண்டிய மரண தண்டனையை அவன் தாய் எப்படி தானே முன்வந்து ஏற்றுக்கொண்டாலோ அதே போலத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்துவும் கூட
நீங்களும் நானும் பெற வேண்டிய பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனையை தானே சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஏசாயா 53:5 வாசிக்கிறபடி நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை மரணத்தால் வென்று வெற்றி சிறந்தார். Here comes the music. Boom, 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 boom. I'll shoot you right down. Boom, 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 boom. Ow, 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 ow. Boom, 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 boom. I'll shoot you right down. Boom, 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 boom.